சோழ மன்னர்கள்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே பொதுவாக ஞாபகம் வருது கரிகால சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். இந்த 3 மன்னர்களை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அவங்க கட்டின கோவில்கள், அவங்க எடுத்த படையெடுப்புகள், சிறப்பாக ஆட்சி செய்ததுன்னு சொல்லிட்டே போகலாம். ஆனால் சோழ மன்னர்களில் இவங்க மட்டும் இல்லை, இவங்க இல்லாமல் ஒரு சில மன்னர்களும் ரொம்ப சிறப்பாக சோழ நாட்டை திறமையாக ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. அதே சமயத்தில் சோழ மக்களுடைய நலனுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மன்னர் தான் முதலாம் குலோத்துங்க சோழன். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த மன்னரை பற்றின ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களையும் அவருடைய வாழ்க்கை வரலாறையும் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு மிஸ் சிந்தனை துளிகள். முதலாம் குலோத்துங்க சோழன் பார்த்தீங்கன்னா கீழை சாளுக்கிய மன்னனான ராசராச நரேந்திரனுக்கும் அம்மங்கை தேவிக்கும் பிறந்த புதல்வர் ஆவார். இப்போ அப்பா வழியில பார்த்தீங்கன்னா இவர் சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்தவர், அம்மா வழியில தான் இவர் சோழ வம்சத்தை சேர்ந்தவர். இந்த அம்மங்கை தேவி யாருன்னு பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழனான ராஜேந்திர சோழனுடைய பொண்ணு தான் இந்த அம்மங்கை தேவி. அப்போ முதலாம் குலோத்துங்க சோழன் நம்ம ராஜேந்திர சோழனுக்கு மகள் வயிற்று பேரன் ஆவார். முதலாம் குலோத்துங்க சோழன் பார்த்தீங்க அப்படின்னா பூச நாளில் பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் ராசேந்திரன். ஏன் இவருக்கு ராசேந்திரன் பேர் வச்சாங்க அப்படின்னா இவர் பிறக்கும் போதே இவருடைய தாத்தாவான ராஜேந்திர சோழன் மாதிரி இருந்தாராம். அதனால இவருக்கு ராசேந்திரன் அப்படிங்கிற ஒரு இயற்பெயர் இருந்திருக்கு. அதே மாதிரி இவர் தந்தை வழியில சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்தவர் இல்லையா, அதனால இவருக்கு வேங்கி நாட்டுல இளவரசர் பட்டம் கட்டியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா கீழை சாளுக்கிய மன்னரான ராசராச நரேந்திரன் ஆட்சி செய்த நாடு வேங்கி நாடு. அப்போ முறைப்படி பார்த்தா அந்த வேங்கி நாட்டுக்கு ராசராச நரேந்திரனுக்கு அடுத்து ஆட்சி பொறுப்புக்கு வர போறது யாரு அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழன். அதனால அந்த வேங்கி நாட்டுல இவருக்கு இளவரசர் பட்டம் கட்டும் போது விஷ்ணுவர்தனன் அப்படிங்கிற ஒரு பட்டாபிஷேக பேரும் வழங்கியிருப்பாங்க. பெரும்பாலான முதலாம் குலோத்துங்க சோழனோட கல்வெட்டுல பாத்தீங்க அப்படின்னா ராஜேந்திரன் அப்படின்ற பேரும் விஷ்ணுவர்தனன் என்ற பேரும் தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த 2 பேருமே யாரை குறிக்குது அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழனை தான் குறிக்கும். இப்போ முதலாம் குலோத்துங்க சோழன் இளவரசரா பட்டம் ஏற்ற பிறகு கொஞ்ச நாள்ல அவங்க அப்பா ராசராச நரேந்திரன் இறந்து போயிடுவாரு. அந்த சமயத்துல முறைப்படி பார்த்தா முதலாம் குலோத்துங்க சோழன் தான் அடுத்த வேங்கி நாட்டோட மன்னனா வரணும். ஆனா அவருடைய சித்தப்பாவான விஜயாதித்தன் என்ன பண்ணிடுவாருன்னா அந்த ஆட்சி உரிமையை அவர் எடுத்துக்குவாரு. அவர் வேங்கி நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய மன்னரா ஆகிடுவாரு. இதனால விஜயாதித்தனுக்கும் குலோத்துங்க சோழனுக்கும் இடையில ஒரு மோதல் வந்துடும், 2 பேருக்கும் ஆகாம போயிடும். அதே சமயத்துல இந்த சைடு சோழ நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா வீரராசேந்திர சோழன் அப்படிங்கிற மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வருவாரு. கொஞ்ச நாள்ல அவர் இறந்த பிறகு அவருடைய பையனான அதிராசேந்திர சோழன் ஆட்சி பொறுப்புக்கு வருவாரு. கிபி 1070 பாத்தீங்க அப்படின்னா அதிராசேந்திர சோழன் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுவாரு. அதிராசேந்திர சோழனுக்கு பசங்களும் இல்லை. இதனால அடுத்து சோழ நாட்டை யார் ஆள்றது, யார் ஆட்சி பொறுப்புக்கு வர்றது அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவாகும். அந்த சமயத்துல தான் என்ன பண்ணுவாருன்னா முதலாம் குலோத்துங்க சோழன் நான் ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. முறைப்படி பார்த்தா அம்மா வழியில இவர் சோழ வம்சம் தானே, அதனால எல்லாருமே சேர்ந்து இவருக்கு முடிசூட்டி மன்னன் ஆக்கிடுவாங்க. அப்போ கிபி 1070 ஜூன் மாதம் திங்கட்கிழமை 9ஆம் நாள்ல இவர் சோழ நாட்டோட மன்னரா முடிசூடப்படுவார். அப்போதான் இவருக்கு குலோத்துங்க சோழன் அப்படிங்கிற பட்டம் கிடைக்கப்படும். அது வரைக்குமே இவருடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னா ராசேந்திரன் அப்புறம் விஷ்ணுவர்தனன் அப்படிங்கிற இந்த 2 பேர் தான் இருக்கும். அப்போதான் முதல் முறையா இவருக்கு குலோத்துங்க சோழன் அப்படிங்கிற பட்டமே கிடைக்குது. இப்போ சோழர்கள் ராசகேசரி பரகேசரி அப்படிங்கிற பட்டங்களை மாத்தி மாத்தி புரிஞ்சுக்குவாங்க இல்லையா, அந்த வகையில குலோத்துங்க சோழனுடைய பட்டம் என்ன அப்படின்னா ராசகேசரி. அந்த ராசகேசரி பட்டத்தை புனைந்து கொண்டு இவர் ஆட்சி பொறுப்பை ஏற்பாரு. இவருடைய ஆட்சி காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இவரது புகழை தெரிவிக்கக்கூடிய வகையில இவருக்கு நிறையவே மெய்கீர்த்திகள் காணப்படுது. ஆனா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இவரது ஆட்சி காலத்துல சோழ நாடு அமைதியான ஒரு பேரரசா தான் இருந்திருக்கு. ஏன்னா இவர் போர் பகையை அதிக அளவுல விரும்பல, மக்களுடைய அமைதியையும் மக்களுடைய நலனையும் விரும்பி இவர் ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. அதனால இவரது ஆட்சி காலத்துல சோழ நாடு பெரும்பாலும் போர்கள் இல்லாம ஒரு அமைதியான சூழ்நிலையில தான் இருந்திருக்கு. அதே மாதிரி உள்நாட்டு கலங்கங்களும் பெருமளவுல இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. குலோத்துங்க சோழன் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அமைதியை தான் விரும்பினார். இருந்தாலும் கூட அவரது ஆட்சியில தவிர்க்க முடியாத ஒரு சில போர்கள் ஏற்பட்டுச்சு. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மத்திய இந்தியாவில் சக்கரக்கோட்டம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அதாவது இன்னைக்கு அதை சித்திரக்கட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அந்த பகுதியை தாராவர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. அந்த மன்னருக்கும் முதலாம் குலோத்துங்க சோழருக்கும் இடையே ஒரு போர் நடைபெற்றிருக்கு. இந்த போர்ல முதலாம் குலோத்துங்க சோழன் வெற்றி பெற்றதோடு மட்டுமல்லாம அந்த சக்கரக்கோட்டம் பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற
வைராகரம் அப்படிங்கிற பகுதியில் இருந்து நிறைய யானைகளை கவர்ந்து இவர் சோழ நாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. இந்த வைராகரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யானைகளும் வைர சுரங்கங்களும் நிறைந்த ஒரு பகுதியாம். ஐனி அக்பர்னு சொல்லக்கூடிய அக்பர் பற்றின ஒரு நூல்லையும் இந்த வைராகரம் அப்படிங்கிற பகுதியை பற்றின குறிப்புகள் காணப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிபி 1076 வடக்கு சைடில் இருக்கக்கூடிய மேலை சாளுக்கியரோட வந்து ஒரு போர் நடக்குது. இதில் இந்த 6ஆம் விக்ரமாதித்தன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, குலோத்துங்க சோழன் பதவி ஏற்றுக்கிட்ட நாளில் இருந்தே 5 ஆண்டுகளாக படையை திரட்டி ஒரு பெரும் படையோட வந்து குலோத்துங்க சோழனோட சண்டை போடுறாரு. இப்போது இந்த விக்ரமாதித்தனுக்கு ஒய்சால அரசனான எரியங்கன், கடம்பகுல மன்னனான சயகேசி, திரிபுவன மல்ல பாண்டியன், தேவகிரி மன்னனான சேவுனன்னு நிறைய மன்னர்களும் வந்து இந்த விக்ரமாதித்தனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு எங்கே நடக்குது இந்த போர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைசூரில் நடக்குது. குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா கோலார் இருக்குல்ல, கேஜிஎஃப், அந்த கோலாரில் நங்கிலி அப்படிங்கிற ஒரு பகுதியில் நடைபெற்ற இந்த போரில் குலோத்துங்க சோழன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா விக்ரமாதித்தனை தோக்கடிப்பார். தோக்கடிச்சதோடு மட்டும் இல்லாமல் துங்கபத்திரை ஆறு வரைக்கும் துரத்துக்கிட்டே போயிருப்பார். அப்போது அந்த போரில் புறங்காட்டி ஓடி இருப்பார் 6ஆம் விக்ரமாதித்தன். போரில் வெற்றி பெற்றதோடு மட்டும் இல்லாமல் 1000 யானைகளையும் கவர்ந்து கொண்டு இவர் சோழ நாட்டுக்கு திரும்புவார் முதலாம் குலோத்துங்க சோழன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழருக்கும் பாண்டியருக்கும் இடையே வந்து ஒரு போர் வந்து நடக்குது. சும்மாவே சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் எப்பவுமே போர் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி குலோத்துங்க சோழருடைய காலத்துலேயும் வந்து ஒரு போர் வந்து நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் வந்து 5 குறுநில மன்னர்களாக இருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு பின்னணி என்ன அப்படின்னா, பாண்டியர்கள் வந்து ராஜராஜ சோழருடைய காலத்தில் இருந்து சோழர்களுக்கு திரை செலுத்தக்கூடிய ஒரு குறுநில மன்னர்களாக தான் இருந்தாங்க. அவங்க அவ்வப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள வந்து திரையை ஒழுங்காக செலுத்தாமல் நாங்களே வந்து ஆட்சியை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இந்த பிரச்சனைலாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ராஜேந்திர சோழர் வந்து ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருப்பார். நம்ம சேனலில் ராஜேந்திர சோழரை பற்றி பேசும்போது அந்த வீடியோவில் கூட நான் இதை பற்றி சொல்லியிருப்பேன். என்ன டெக்னிக்னா, அவர் வென்ற பகுதி எல்லாத்துக்குமே வந்து அவருடைய பசங்களையே வந்து அரசராக வந்து முடிசூட்டி வச்சிருப்பார். அதே மாதிரி பாண்டிய நாட்டை வென்று சோழ பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புதல்வர்லேயே ஒரு புதல்வருக்கு பட்டம் சூட்டி அங்கே ஆட்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர சோழன் சொல்லியிருப்பார். ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ அதே ராஜேந்திர சோழர் இறந்த பிறகு அடுத்து யார் சோழ மன்னனா முடிசூடுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் போயிட்டு இருந்த அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு 5 பேரா பிரிஞ்சு அந்த பாண்டிய நாட்டை அவங்களே ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி பிறந்த 5 பாண்டியர்கள் இப்போ குறுநில மன்னர்களாக இருக்காங்க. இந்த 5 பாண்டியர்களையும் போர் எடுத்து முதலாம் குலோத்துங்க சோழன் வந்து வெற்றி பெற்றிருப்பாரு. அதே மாதிரி கிபி 1081 அதே வருஷத்துல சேரர்களும் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா தனிச்சையாக வந்து ஒரு ஆட்சியை புரிய ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி சேரர்களுடனும் வந்து ஒரு போரை நடத்தி இருப்பார் முதலாம் குலோத்துங்க சோழன். காந்தலூர் சாலை, கோட்டாறு, திருவனந்தபுரம் இந்த பகுதிகளெல்லாம் சேரர்களோட போர் செய்து அங்கேயும் வெற்றி பெற்று சேரர்களை தனக்கு கீழே திரை செலுத்தும்படி செஞ்சிருப்பார் முதலாம் குலோத்துங்க சோழன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் கலிங்க போர் கிபி 1096 முதலாம் கலிங்க போர் ஏற்பட்டிருக்கும். இந்த மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா இவரது ஆட்சி காலத்தில் 2 கலிங்க போரில் ஈடுபட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் முதலாம் கலிங்க போர் வந்து பார்த்தீங்கன்னா தென் கலிங்க போர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா கோதாவரி ஆற்றுக்கும் மகேந்திரகிரி மலைக்கும் இடைப்பட்ட இந்த பகுதியை தான் வந்து கலிங்கம், தென் கலிங்கம்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த தென் கலிங்க போரில் பார்த்தீங்கன்னா இவருடைய பையனான விக்ரம சோழனுக்கும் கலிங்க மன்னனான வீமனுக்கும் இடையே வந்து சண்டை போகும். அப்போ அந்த சண்டையில் விக்ரம சோழன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த கலிங்க மன்னனான வீமனை தோக்கடிச்சிடுவார். இருந்தாலும் அப்போ அரசராக இருந்தது யார் அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழன். அப்போ விக்ரம சோழருடைய அந்த வெற்றியும் முதலாம் குலோத்துங்க சோழனையே சேரும் இல்லையா? அதனால இந்த தென்கலிங்க போரும் வந்து இவரது ஆட்சிக்கு கீழே தான் வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிபி 1112 நடைபெற்ற வடகலிங்க போர். இதுதான் ரொம்பவே முக்கியமான போர். இந்த வடகலிங்க போரை மையப்படுத்தி எழுதப்பட்டது தான் கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புகழ்பெற்ற தமிழ் நூல். இதை வந்து சயங்கொண்டார் வந்து எழுதியிருப்பாரு. இந்த வடகலிங்க போர் வந்து யாருக்கும் நடுவில் நடக்குது அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழன் வந்து இந்த போருக்கு போல அவருடைய முக்கியமான படை தளபதியான கருணாகர தொண்டைமான் தான் வந்து இந்த வடகலிங்க போரில் போய் ஈடுபட்டிருப்பாரு. பல நதிகளை கடந்து இவங்க சோழ நாட்டில இருந்து வடகலிங்கத்துக்கு போயிருப்பாங்க. அந்த வடகலிங்க மன்னனான அனந்தவர்மனுக்கும் நம்ம குலோத்துங்க சோழருடைய படை தளபதியான கருணாகர தொண்டைமானுக்கும் இடையே ஒரு பயங்கர யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்துல கருணாகர தொண்டைமான் வந்து வெற்றி பெறுவாரு. அதாவது நம்ம குலோத்துங்க சோழன் வந்து ஜெயிச்சிடுவாங்க. இதை வந்து புகழக்கூடிய விதத்துல தான் அந்த கலிங்க
கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழ் நூல் வந்து எழுதப்பட்டிருக்கும். குலோத்துங்க சோழருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சோழ நாடானது வடக்கே மகாநதியில் இருந்து தெற்கே குமரிமுனை வரைக்கும் வந்து நல்லாவே பரவி இருந்தது. ஆனால் இலங்கை, கங்காபாடி போன்ற நாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குலோத்துங்க சோழருடைய ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கு கீழே இல்லை. குலோத்துங்க சோழன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு தான் ஞாபகம் வரும். ஏன்னா சுங்க வரின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான வரியை இந்த மன்னர் வந்து இவரது ஆட்சி காலத்தில் நீக்கியிருப்பாரு. வேற எந்த மன்னருமே செய்யாத ஒரு செயலை இவர் செஞ்சிருப்பாரு. ஒரு கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ வரதே அந்த டாக்ஸ்ல இருந்து தான் வரும். ஆனால் அப்படிப்பட்ட டாக்ஸையே வந்து இவர் பொதுமக்கள் நலனுக்காக நீக்கியிருப்பாரு. சுங்கவரி அப்படின்னா என்னன்னா வாணிகம் செய்வதற்காக வரக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் மரக்கலத்தில் வண்டியிலலாம் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய பொருட்களுக்கு விதிக்கப்படக்கூடிய வரி தான் சுங்கவரின்னு சொல்லுவாங்க. ஸோ வரக்கூடிய அந்த பொருட்களுக்கும் பண்டங்களுக்கும் அதே சமயத்தில் கப்பலில் இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருளும் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கும் வந்து விதிக்கப்படக்கூடிய ஒரு வரி தான் இந்த சுங்கவரி. அப்படிப்பட்ட இந்த சுங்கவரியை வந்து இந்த மன்னர் வந்து நீக்கியிருப்பார். இதனால் இந்த செயலை வந்து புகழ்விக்கக்கூடிய ஒரு விதத்தில் சுங்கம் தவிர்த்த சோழன்னு இவருக்கு ஒரு பேர் இருக்கும். அதே மாதிரி சுங்க தவிர்த்த சோழ நல்லூர்னு இந்த மன்னருடைய பெயரை ஒரு ஊருக்கு வச்சுருப்பாங்க. அந்த ஊர் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சையில் இருக்கக்கூடிய கருந்திட்டைக்குடி. இந்த ஊருக்கு இன்னொரு பேர் சுங்கம் தவிர்த்த சோழநல்லூர். அதே மாதிரி சுங்கம் தவிர்த்த சோழ பேராறுன்னு இந்த மன்னருடைய பெயர்லேயே ஒரு ஆறானது ஓடி இருக்கு. முதலாம் குலோத்துங்க சோழருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சைனா, கடார நாடு, கம்போடியா நாடு, கனோஜ் நாடு போன்ற நாடுகளோட சோழ நாடுக்கு வந்து ஒரு நல்ல வாணிக தொடர்பு இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரது ஆட்சி காலத்தில் சோழ நாட்டோட நிலங்கள் எல்லாமே முறையாக அளக்கப்பட்டு எல்லா நிலங்களுக்கும் ஏற்ற மாதிரி வந்து வரியானது விதிக்கப்பட்டிருக்கு. இதே டெக்னிக்கே நம்ம ராஜராஜ சோழருடைய வீடியோவிலையும் வந்து பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ ராஜராஜ சோழருக்கு பிறகு நிலங்களை முறையாக அளந்து அதுக்கு வரி விதித்தது யார் அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழர் தான். அதே மாதிரி இவர் வந்து ஒரு தீவிர சிவபக்தராக இருந்தாலும் கூட இவர் மற்ற சமயங்களையும் வந்து ஆதரிச்சிருக்கிறாரு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னார்குடியில் இவரால் எழுப்பப்பட்ட ஒரு விஷ்ணு ஆலயம் இருக்குது. அதுக்கு குலோத்துங்க சோழ விண்ணகரம்னு ஒரு பேரும் இருக்கு. அதே மாதிரி புத்த விகாரங்களுக்கு இவர் இறையிலி நிலங்களையும் வந்து அளித்திருக்கிறாரு. இந்த மன்னர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்வியிலையுமே வந்து சிறப்புற்ற ஒரு மன்னராக இருந்திருக்கிறாரு. இசைத்தமிழ் நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கையே வந்து இவர் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி திரிபுவன சக்கரவர்த்தின்னு இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருந்திருக்கு. முதல்ல சோழ மன்னர்கள்லேயே திரிபுவன சக்கரவர்த்தின்னு பெயர் சூட்டிக்கக்கூடிய முறையை இவர் தான் தொடங்கி வச்சாரு அப்படின்னு கூட ஒரு சில குறிப்புகள் காணப்படுது. இந்த மன்னருடைய புகழை தெரிவிக்கக்கூடிய விதத்தில் ஒட்டக்கூத்தர் அவர்கள் எழுதிய குலோத்துங்க சோழ பிள்ளை தமிழ், திருநாராயணப்பட்டர் எழுதிய குலோத்துங்க சோழ சரிதை, அதே மாதிரி ஜெயங்கொண்டார் எழுதிய கலிங்கத்து பரணி அப்படின்னு நிறைய நூல்கள் தமிழில் காணப்படுது. முதலாம் குலோத்துங்க சோழருடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய தலைநகரமாக கங்கை கொண்ட சோழபுரம் இருந்துச்சு. அதே மாதிரி வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரமும், தெற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா பழையாறையும் வந்து இவரது தலைநகரங்களாக இருந்திருக்கு. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் மாதிரியே இவருக்கும் நிறையவே சிறப்பு பெயர்கள் இருந்திருக்கு. அதில் ஒரு சிலது பார்த்தீங்க அப்படின்னா அபயன், சயதரன், சயதுங்கன், விருதராச பயங்கரன், கரிகாலன், ராச நாராயணன், உலகுய்ய வந்தான், திருநீற்று சோழன், மனுகுல தீபன், உபய குலோத்தமன் அப்படின்னு நிறையவே சிறப்பு பெயர்கள் இவருக்கு இருந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.